அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி தமிழ் அலகு 1 அதில் 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். 1. ஹீப்ரு மொழியில் எத்தனை அடிச்சொற்கள் உள்ளன? ஹீப்ரு மொழியில் எத்தனை அடிச்சொற்கள் உள்ளன? 500. மொழியின் 3 நிலைகள். மொழியின் 3 நிலைகள்: தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை. மொழிகளை 3 நிலைகளில் பிரிப்பவர். மொழிகளை இந்த தனிநிலை, ஒட்டுநிலை, ஒட்பிணைப்பு நிலை அப்படின்னு 3 நிலைகளை பிரிப்பவர் யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர். ஒரு மொழியின் அமைப்பை விளக்குவது அம்மொழியின் இலக்கணம். ஒரு மொழியின் அமைப்பை விளக்குவது அம்மொழியின் இலக்கணம். மரபுவழி இலக்கணத்தார் எந்த மொழிக்கு இலக்கணம் வகுத்தனர்? மரபுவழி இலக்கணத்தார் எந்த மொழிக்கு இலக்கணம் வகுத்தனர்? தாய்மொழிக்கு. ஒரு மொழியின் இயல்புகளை வரையறுத்து விதிமுகத்தான் உணர்த்துவது இலக்கணம். ஒரு மொழியின் இயல்புகளை வரையறுத்து விதிமுகத்தான் உணர்த்துவது இலக்கணம். மொழி புலமைக்கு அடிப்படையானது இலக்கண அறிவு. மொழி புலமைக்கு அடிப்படையானது இலக்கண அறிவு. மொழியின் செயல்பாட்டை விளக்குவது மொழியியல். மொழியின் செயல்பாட்டை விளக்குவது மொழியியல். ககர ஒலியனில் மாற்றொலிகள் KHG. ககர ஒலியனில் மாற்றொலிகள் KHG. ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறுகளே உருபன். ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறுகளே உருபன். மார்பாலஜி என்னும் நூலை எழுதியவர் நைடா. மார்பாலஜி என்னும் நூலை எழுதியவர் நைடா. அடுத்த வினா, மாற்றிலக்கணத்தின் தந்தை. மாற்றிலக்கணத்தின் தந்தை நோம் சாம்ஸ்கி. மாற்றிலக்கணம் உருவான ஆண்டு 1950. மாற்றிலக்கணம் உருவான ஆண்டு 1950. இக்கால விளக்க மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்ட். இக்கால விளக்க மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்ட். மொழியியல் அரங்கில் பெருமை பெற்ற நூல் அஷ்டாத்தியாயி. மொழியியல் அரங்கில் பெருமை பெற்ற நூல் அஷ்டாத்தியாயி. அதனுடைய ஆசிரியர் பாணினி. எத்தனை சூத்திரங்களை உடையதுன்னா 4000 சூத்திரங்களை உடையது. மொழிகளிடையே இன உறவு காண வேண்டுமாயின் மொழிகளின் முழுமையான அமைப்பு முறைகளை ஆராய வேண்டும் என வலியுறுத்துபவர் ராஸ்க். மொழிகளிடையே இன உறவு காண வேண்டுமாயின் மொழிகளின் முழுமையான அமைப்பு முறைகளை ஆராய வேண்டும் என வலியுறுத்துபவர் ராஸ்க். பிறப்பியலில் ஒலிகளை உச்சரிப்பு ஒலியியல் நோக்கில் உரைத்தவர் தொல்காப்பியர். பிறப்பியலில் ஒலிகளை உச்சரிப்பு ஒலியியல் நோக்கில் உரைத்தவர் தொல்காப்பியர். அரிக்கமேட்டில் கிடைத்த மட்கல ஓட்டில் எவ்வகையான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? அரிக்கமேட்டில் கிடைத்த மட்கல ஓட்டில் எவ்வகையான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? பிராமி எழுத்துக்கள். காஞ்சி என்ற சொல்லை குறிப்பிடுபவர் பதஞ்சலி. காஞ்சி அப்படிங்கிற சொல்லை குறிப்பிடுபவர் பதஞ்சலி. ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வான்ஸ்லேகல். ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வான்ஸ்லேகல். அவர் எந்த நாட்டு அறிஞர்? ஜெர்மனி. வான்ஸ்லேகல் எந்த நாட்டு அறிஞர்னா ஜெர்மனி. உலகில் உள்ள மொழிகளை ஆராய்ந்தால் எந்த மொழி பழமையானது? உலகில் உள்ள மொழிகளை ஆராய்ந்தால் எந்த மொழி பழமையானது? சீன மொழி. மலையாள மொழியை ஆராய்ந்தவர் டாக்டர் குண்டட். மலையாள மொழியை ஆராய்ந்தவர் யாருன்னா டாக்டர் குண்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதனுடைய அடுத்த வினாக்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் கண்டினியூவாக நான் போடுறேன்.